மேலும் தீவிரமடைகிறது தென்மேற்கு பருவமழை. தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. இன்று மே 28 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து கேரளாவிலிருந்து பதிவு செய்கிறோம். நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே 24ஆம் தேதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மழை துவங்கியது. கடந்த 4 நாட்களாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக ஒரு நல்ல மழை பதிவானது. நமது தென்காசி மாவட்டத்திலும் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவான நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழை வரை பதிவானது. குறிப்பாக கடனாநதி, ராமநதி, குற்றாலம், குண்டாறு போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஒரு நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். குற்றாலத்தை பொறுத்தவரை அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 2 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையானது மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கேரளாவிலிருந்து, அதாவது அரபிக்கடல் ஈரப்பதத்தை கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் வழியாக இழுப்பதால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பருவமழையானது மேலும் தீவிரமடைய உள்ளது. இன்று முதல் மே 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்தே காணப்படும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மலையோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். தற்போது மே 24ஆம் தேதி தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழையானது ஜூன் 3ஆம் தேதி வரை நீடிக்கும். அதன் பின்னர் சற்று மழை குறைந்து காணப்படும். ஆனாலும் ஜூன் 1, ஜூன் 2, ஜூன் 3 இந்த தேதிகளில் பருவமழை தீவிரமடைந்து காணப்படாவிட்டாலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் விட்டுவிட்டு ஒரு சாரல் மழை பதிவாவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உள்ளது. நமக்கு வெப்பநிலையை பொறுத்தவரை ஊட்டி, கொடைக்கானலுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தென்காசியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது. தென்காசி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் முழுவதுமே வெப்பநிலை குறைவாக பதிவாகி வருகிறது. இதே நிலை மே 31ஆம் தேதி வரை நீடிக்கும். இந்த ஒரு இதமான தென்றல் காற்று, மேற்கு தொடர்ச்சி மலையை தவழும் மேகக்கூட்டங்கள், ஒரு குழு மலை என ஒரு ரம்யமாக காட்சியளிக்கிறது தென்காசி. நமக்கு தென்மேற்கு பருவமழையானது கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முன்கூட்டியே துவங்கியுள்ளது. வரலாற்றில் ஒரு நீண்ட நாட்கள் தென்மேற்கு பருவமழை மே மாதத்தில் தீவிரமடைந்திருப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் என நினைக்கிறேன். இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.